தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் ஆதரவு தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமான் ஆதரவு தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நீட் தேர்வை ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி எதிர்த்து வருகிறது. நீட் தேர்வு பணக்காரர்களுக்கு உகந்ததாக உள்ளது. ஏழை மக்களுக்கு, நடுத்தர வர்க்கத்தினருக்கு உகந்ததாக இல்லை. நீட் தேர்வினால் தமிழ்நாட்டில் பல மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நீட் தேர்வை ஆரம்பத்திலிருந்தே நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கின்ற ஆட்சியாளர்கள், அரசியல் கட்சிகள் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று மோசடி வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஆட்சியை பிடித்த பிறகு கண்டும் காணாமலும் இருந்து கொள்கின்றன. இது அதிமுக, திமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகளுக்கு பொருந்தும். காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி இந்த நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு முக்கியமான கட்சிகள். நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ், நீட் தேர்வை நடைமுறைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. தற்பொழுது நீட் தேர்வு நடைமுறைப்படுத்தியும் கூட அதில் மோசடிகள் நடைபெறுகிறது. இந்த நீட் தேர்வு மோசடி சமீபத்தில் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வு மோசடியை கண்டித்து நேற்றைக்கு முன்தினம் கரப்பான்பூச்சி கட்சியானது டெல்லி பாராளுமன்றத்தில் போராட்டம் நடத்தியது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். மோடி மற்றும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 2 பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கத்தினர் கூறி வந்தனர். ஆனால் அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கத்தினர் மீது தடியடி நடத்தப்பட்டது கண்டனத்துக்குரியது. நீட் தேர்வு முறைகேடு செய்தவர்களை கைது செய்யாமல் நீட் தேர்வு முறைகேடை எதிர்த்து போராடியவர்களை கைது செய்தது, அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டது, தாக்குதல் நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கத்துக்கு ஆதரவாக சீமான் குரல் கொடுத்துள்ளார். நாளுக்கு நாள் இந்தியாவில் கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று வருகிறது. தற்பொழுது கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கத்துக்கு ஆதரவாக சீமான் பேசியது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் செல்வாக்கு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.